ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசின் ஓய்வூதியத்துறை இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம் ட்ரஸ்ட் இருக்குது பாருங்க, அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. எந்தமான பதவி கொடுத்துருக்காங்க, ஆஃபீஸர் கிரேடு பி மற்றும் கிரேடு ஏ கேட்டிருக்காங்க. மேனேஜர் மற்றும் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான பதவிகள். இதுக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 16/1/2025 5/2/2025 வரைக்கும் அந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 25/2/2025 அன்னைக்கு தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போகுது. ஓகே, பதவி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க கிரேட் ஏக்கு. ஜென்ரலில் மொத்தமாக 12 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு 44,500 ரூபாயும், அதேமாரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சேம் அதே சேலரி தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மேனேஜர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேனேஜர் பதவிக்கு ஜென்ரலில் 4 வேக்கன்சியும், ஹியூமன் ரிசோர்ஸில் ஒரு வேக்கன்சியும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு வேக்கன்சியும், டோட்டலாக 6 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 55,200 ரூபாய் உங்களுக்கான சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. மொத்தமாக 19 வேக்கன்சி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கான ஏஜ் லிமிட் கல்வி தகுதி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் 25 வயசுலேருந்து 33 வயசு உள்ள அப்ளை பண்ணலாம் மேனேஜர் போஸ்டிங்க்கு. இதுக்கு நீங்கள் ஃபுல் டைமாக போஸ்ட் கிராஜுவேஷனில் சிஏ, சிஎஃப்ஏ, சிஎஸ் முடித்தவங்க, எஃப்ஆர்ஏ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது எம்பிஏ, பிஜிடிபிஏ, பிஜிபி அந்த மாதிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 4 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் சேம் அதே மாதிரியான ஏஜ் லிமிட் தான். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைம் எம்பிஏ முடித்தவங்க, மாஸ்டர் டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, டிப்ளமோவில் பார்த்தா முடிச்சுட்டு 2 இயர்க்கான அந்த பர்சனல் மேனேஜ்மெண்ட் அல்லது இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் ஃபினான்ஸ் முடித்தவங்க, காமர்ஸ் முடித்தவங்க, எக்கனாமிக்ஸ் முடித்தவங்க, ஸ்டாட்டிஸ்டிக் முடித்தவங்க, எக்கனாமெட்ரிக் முடித்தவங்க, மேத்தமேட்டிக் முடித்தவங்க, சிஏ, சிஎஃப்ஏ அந்த மாதிரி முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தா அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க. ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல் டைம் கிராஜுவேஷன் அல்லது போஸ்ட் கிராஜுவேஷனில் எனி டிசிப்ளின் கேட்டிருக்காங்க. சிஏ அந்த மாதிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இதுக்கும் நீங்கள் ஃபுல் டைம் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரின் ஃபினான்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். ஓகே, கல்வி தகுதி இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தா இந்த எலிஜிபிலிட்டி தகுதி இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா உங்களுக்கு எப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ 2 பத்திக்குமே உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் 1 பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ ஃபேஸ் 1 ஃபஸ்ட்டு ஆன்லைன் எக்ஸாம் இருக்குது. பேப்பர் 1, பேப்பர் 2 இருக்க போது மொத்தமாக 120 மதிப்பெண்கள். ஒவ்வொன்றுத்துக்கும் சிலபஸ் மட்டும் மாறுபடுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு ஃபேஸ் 2 இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் 2 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ வைக்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் 1க்கான மார்க் எடுத்துக்க மாட்டாங்க. ஃபேஸ் 2க்கான மார்க்கை மட்டும் வெயிட்டேஜ் மதிப்பெனா கணக்கீடு செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த கட்டமாக மற்ற இன்ஃபர்மேஷன் எக்ஸாம் சென்டர் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் சென்னையில் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் இருக்குது. அங்கே நீங்கள் போய்ட்டு எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் ஃபீஸாக ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி, எக்கனாமிக்கல் வெக்ஷன் 1000 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரி பெண்கள் சேர்ந்தவங்க நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ண தேவையில்ல. ஃப்ரீயாகவே இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் சிலபஸ் என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் தகுதி இருக்குது, எலிஜிபிலிட்டி இருக்குது, விருப்பம் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஓல்த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.